இன்னைக்கு நாங்கள் இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்க ஃபோன் உங்களுக்காக Redmi K60 Pro. இது இந்தியாவில் Poco F5 Pro வரதுக்கான சான்ஸ் இருக்குங்க. இது வந்து ரெட்மியோட சூப்பர் அல்ட்ரா ஃபிளாக்ஷிப் ஃபோனுங்க. பிரைஸும் அதே அளவுக்கு இருக்கும். ஸோ எண்ட் வரைக்கும் பாருங்க, பிரைஸை பற்றி கண்டிப்பாக பேசுவேன் அண்ட் வில் டிஸ்கஸ் தட் as well. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் யஷா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். Redmi K60 Pro Black Golden ஃபினிஷ்ல இருக்கு. டெக்ஸ்ட் எழுதி இருக்குது. அப்புறம் ரெட்மின்னு பின்னாடி போட்டிருக்கு. இங்க பிரைஸ், வேரியன்ட் எல்லாமே போட்டிருக்கு. இது 8/128GB வேரியன்ட்டுங்க. அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஆல்ரைட். Redmi powered by Redmi. ஏன் ரெண்டு தடவை போட்டிருக்காங்க? சிம் எஜெக்டர் 2 கேஸ் கண்டிப்பா இருக்கும் ரெட்மி ஃபோன்ஸ்ல. ஒரு பேசிக்கான சிலிகான் கேஸ். எப்பவுமே இந்த ரெட்மி ஃபோன் இப்படி எடுக்கிறது தான் பெட்டரு. அப்புறமா பண்ண ஓகே, 120W சார்ஜிங் பிரிக்குங்க. இதில் உங்களுக்கு 120W சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கிடைக்கும். ஸோ தட்ஸ் ரியலி குட். பட் இன்னொரு ஃபீச்சர் ஒன்று இருக்குது, அதை பற்றியும் பேச போகிறேன். இட்ஸ் பெட்டர் தேன் திஸ் 120W சார்ஜிங். அப்புறம் டைப் A டு டைப் C கேபிள். ஓகே, ஃபோன் எடுப்போம். இன்ட்ரெஸ்டிங். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. பிளாக்ல இருக்கு, ஆல் பிளாக் டிசைன். ஒரு லாங்கான கேமரா மாடியூல். சைடில் மெட்டல், இந்த மாதிரி டேப்பரிங் மெட்டல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே சைடில் வந்து கெவ்லார் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ரியலி நைஸ், லுக்ஸ் குட். கேஸை போட்டு பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். ஸ்னக்லி ஃபிட்டிங் கேஸ், டைட்டாக இருக்கு. வெரி நைஸ். டிசைன் பார்த்தீங்கன்னா பேசிக்காக தான் இருக்குங்க, அவ்வளோ ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. பட் லெட்ஸ் டேக் அ லுக் அட் த போர்ட்ஸ், பட்டன்ஸ் என்னெல்லாம் கிடைக்கும்னு. கண்டிப்பாக இதில் உங்களுக்கு இன்ஃப்ராரெட் ஸ்கேனர் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்க, மேலே கொடுத்துருக்காங்க இன்ஃப்ராரெட் ஸ்கேனர். அது பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் கிரில், அப்புறம் ஒரு மைக்கும் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு ஒரு டைப் C போர்ட், இன்னொரு ஸ்பீக்கர் கிரில், அப்புறம் சிம் கார்ட் ட்ரே. லெட்ஸ் சி வாட் சிம்ஸ் என்ன செட்டப்பில் இருக்குன்னு. நான் ஹைப்ரிடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆர் மேபி நாட், நோ மெமரி கார்ட் ஸ்லாட்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது ஃபோன்ஸ்லலாம் தப்பாக போட்டுறாதீங்க, நான் மைக்கில் போட்டேன். எப்போவுமே இந்த தப்பு பண்ணிடுவேன் நான். நினச்ச மாதிரி நோ மெமரி கார்ட் ஸ்லாட் அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் 2 நானோ சிம் கார்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பவர் பட்டனும் வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க. வெயிட்டை பார்த்துடலாம் எவ்வளோ வெயிட் இருக்குன்னு. என்ன கேட்டிங்கன்னா ஒரு 210 grams இருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஜஸ்ட் செக் திஸ் அவுட். ஓகே, we've got our weighing machine and we've switched it on. Not bad, 208 grams. It's heavy, ஆனால் அவ்வளோ ஹெவி இல்லை. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கு. இட்ஸ் குட் டு ஹோல்ட் இன் த ஹேண்ட். டிசைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. பின்னாடி என்ன ப்ரொடெக்ஷன் தெரியல, பட் சைட்ஸ் வந்து பிளாஸ்டிக் தான். மெட்டல் ஃப்ரேம் மாதிரி இருக்கு, பட் இட் இஸ் ஆக்சுவலி பிளாஸ்டிக். மெட்டல் வெறும் கேமரா மாடியூலில் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், இப்போ டிஸ்பிளே பற்றி பேசலாம். டிஸ்பிளேல ஃப்ரண்ட்ல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீன் கார்டு போட்டிருக்காங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ணி பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். Redmi powered by Android. எங்க வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா உங்க ஆதரவு எங்களுக்கு தேவை. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்புறம் பெல் ஐக்கனையும் தட்டிருங்க. so that you get notifications நாங்க வீடியோ போடும்போது. இப்போ டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6.67 inch AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேல ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் ப்ரீ இன்ஸ்டால்டா கிடைக்கும். எல்லா Redmi phonesலயும் ஜெனரலி கிடைக்கும். so that's a good thing. சைட்ஸ்ல பெசல்ஸ் கம்மியா தான் இருக்கு, ஆனா மேல கீழ கொஞ்சம் பெசல்ஸ் பெருசா இருக்கு. பட் that's not too much of a problem. நல்ல டிஸ்ப்ளே தான். அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு QHD+ ரெசல்யூஷன் AMOLED பேனலுங்க. so resolution wise இது வந்து ஒரு நல்ல ஹை ரெசல்யூஷன் டிஸ்ப்ளே. அப்புறம் உங்களுக்கு வந்து 120Hz refresh ரேட்டும் கொடுத்திருக்காங்க. 480Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. ஆனா மெயின் விஷயம் என்னன்னா, இது ஒரு 12-bit பேனலுங்க. 10-bit கூட இல்ல, 12-bit. நிறைய கலர்ஸ் இது டிஸ்ப்ளே பண்ணும். அப்புறம் Redmi phonesல வந்து இப்பலாம் HDR10+ Dolby Vision வந்து பேசிக் ஆயிடுச்சு. Redmi K60 Proலயும் உங்களுக்கு Dolby Vision கண்டிப்பா கிடைக்குங்க. சைனீஸ் வேரியன்ஸ் நாங்க இம்போர்ட் பண்ணும்போது Netflix பார்க்கும்போது அதுல வந்து Dolby Vision நாங்க பார்த்ததே இல்லை இது வரைக்கும். Redmi K60 Proலயும் இல்ல. பட் இந்தியா வேரியன்ட் Poco F5 Pro வரும்போது கண்டிப்பா இருக்குங்க 100%. இந்த டிஸ்பிளே நான் டெஸ்ட் பண்ணேங்க. இதில் யூடியூப்ல HDR வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தேன். ஐயோ, சான்ஸே இல்லை. 1400 nits ஆஃப் பீக் பிரைட்னஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். டிஸ்பிளே குவாலிட்டி இஸ் ரியலி குட். அப்புறம் இதில் உங்களுக்கு SGS ஐ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெகுலராக ஃபோன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு கெடுதலாக இருக்காது. ஸோ தட்ஸ் டெஃபினெட்லி a good thing as well. ஃபைனலி ஃப்ரண்ட்ல கார்னிங் Gorilla Glass Victus இஸ் ஆல்சோ தேர். ஸோ ப்ரொடெக்ஷன் வைஸ் ஆல்சோ டிஸ்பிளேல வெரி குட். ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டி Redmi K60 Proல வந்து
டாப் கிளாஸ் A++ லெவல் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய ரெட்மி ஃபோன்ஸ்ல AMOLED பேனல் கொடுத்தாலும் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுப்பாங்க. இதுல உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைக்கும் and it's a very fast in display fingerprint scanner. அப்புறம் இந்த டிஸ்ப்ளேயோட ஹாப்டிக் ஃபீட்பேக் கூட நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேங்க. இட்ஸ் நாட் டு த லெவல் ஆஃப் Oppo, OnePlus, Realme phonesல உங்களுக்கு ஹாப்டிக்ஸ் கிடைக்கல அந்த மாதிரி இருக்காது, பட் ஸ்டில் குட்னு சொல்லலாம். ஓகே, மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசலாமா? உங்களுக்கு இதுல வந்து டுவல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. சவுண்ட் கேட்டு பார்த்துருவோம். Dolby Atmos சப்போர்ட் கூட இருக்கு. So I think it should be good. Let's listen to it. ஓகே, இது குட்னு சொல்லலாம். சவுண்ட் குவாலிட்டி ஐ எக்ஸ்பெக்டட் பெட்டர் பேஸ், பட் யா இட் குட் ஹவ் பீன் பெட்டர்னு எனக்கு தோணுது. அப்புறம் ஆடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கிடைக்காது. ஸோ நீங்கள் USB Type-C to 3.5mm டாங்கல் யூஸ் பண்ணி ஆகணும் மியூசிக் கேட்கறதுக்கு. பட் ஹைரஸ் சப்போர்ட் கொடுத்துருக்கனால ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுதுங்க. இப்போ Redmi K60 Pro ஸ்பெக்ஸை பற்றி பேசணும்னா ப்ரோ ஆக்குறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? Snapdragon 8 Gen 2, அப்புறம் UFS 4.0 ஸ்டோரேஜ், LPDDR5X RAM எல்லாமே கிடைக்கும். பட் UFS 4.0 ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு 128GB வேரியன்ட்ல கிடைக்காது. திஸ் இஸ் த 128GB வேரியன்ட். அதனால UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் கிடைக்குது. ஸோ UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா Antutu ஸ்கோர் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்காது. ஏன்னா ஸ்டோரேஜ் ஸ்கோர்ஸ் கூட Antutuல கவுண்ட் ஆகும். அண்ட் அதில் வந்து 1.22 மில்லியன் பக்கம் தான் கிடைச்சிது. மற்ற Snapdragon 8 Gen 2 ஃபோன்ஸ்ல அரௌண்ட் 1.3 மில்லியன் வரைக்கும் கிடைக்குது. ஸோ யா UFS 4.0 ஸ்டோரேஜ் வேணும்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 256GB வேரியன்ட் வாங்கி ஆகணும். கேமிங்க்கு பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோனுங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபிளாட் டிஸ்ப்ளே, 120Hz refresh rate, 480Hz டச் சாம்பிளிங் ரேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் என்னன்னா Apex Legends, Call of Duty Mobile எல்லாமே மேக்ஸ் கிராஃபிக்ஸ்ல நீங்க விளையாடலாம். It runs really well. throttle கூட ஆகுறது இல்ல. ஹீட்டிங் கூட ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்காங்க. So it's very good. அப்புறம் சென்சர்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா சென்சர்ஸ் கிடைச்சிடும். உங்களுக்கு 5G bands 9 5G bands கொடுத்துருக்காங்க. சைனா வேரியன்ட்ல, இந்தியா வேரியன்ட்ல மேபி அதிகமா இருந்தாலும் இருக்கலாம். பட் 9 is good enough. அப்புறம் Wi-Fi 6E சப்போர்ட், Bluetooth 5.3 சப்போர்ட் எல்லாமே இருக்குங்க. அப்புறம் பேட்டரி பத்தி சொல்லணும்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அப்புறம் சொன்ன மாதிரி 120W சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. 0 to 100 வந்து 19-20 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆயிரும். பட் ஃபர்ஸ்ட் டைம்ஸ்ல Redmi K சீரிஸ்ல K60 Proல உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்திருக்காங்க. அதான் சொன்னேன் நான், 30W வயர்லெஸ் சார்ஜிங் இஸ் அவைலபிள். சோ உங்களுக்கு வயர்லெஸ் சார்ஜிங் பிடிக்குமா பிடிக்காதா, நீங்க யூஸ் பண்றீங்களா, கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் அதிகமா வயர்லெஸ் சார்ஜிங் யூஸ் பண்ண மாட்டேன், பட் யூஸ் பண்றவங்களுக்கு 30W வயர்லெஸ் சார்ஜிங் கிடைக்கும். சோ சாஃப்ட்வேர் பாத்தீங்கன்னா சைனீஸ் வேரியன்ட்ல உங்களுக்கு MIUI 14 பேஸ்ட் ஆன் Android 13 கொடுத்திருக்காங்க. இந்தியால லான்ச் பண்ண Redmi Note 12 சீரிஸ்ல வந்து உங்களுக்கு MIUI 13 தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த Redmi K60 சீரிஸ் இந்தியாவில் வரும்போது whether it comes at Poco F5 இல்லை Redmi 12X இதில் வந்து MIUI 14 கொடுத்து வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் ஹோப் தட் ஹேப்பன்ஸ். பட் இதில் வந்து உங்களுக்கு MIUI 14 பேஸ்ட் ஆன் Android 13 கொடுத்துருக்காங்க. நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா MIUI 14ல இட் இஸ் சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க. அனிமேஷன்ஸ் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு. அண்ட் Snapdragon 8 Gen 2 கூட பவர் பண்ணியிருக்கனால இட் ஒர்க்ஸ் ரியலி வெல். நான் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், அவ்வளோ நல்லா இருக்குங்க. யாரெல்லாம் MIUI ஃபேன்ஸ் இருக்கீங்களோ கண்டிப்பாக காமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு MIUI பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபேன் இல்லை உங்களுக்கு MIUI பிடிக்கலன்னா அது கூட சொல்லுங்க. வில் அண்டர்ஸ்டாண்ட் என்ன டிஃபரன்சஸ், என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், அதை வந்து நாங்கள் பிராண்ட் கூட சொல்லலாம். இப்போ கேமரா செட்டப் சொல்லணும்னா Redmi K60 Pro வந்து ஒரு ப்ரோ லெவல் கேமரா செட்டப் இல்லைன்னு சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஏன்னா இதில் டெலிஃபோட்டோ கேமரா இல்லைங்க. இதில் உங்களுக்கு 3 கேமரா கொடுத்திருக்காங்க. 54 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, Sony IMX 800 சென்சர், 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், 118 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்கும் அதில். அப்புறம் 2 மெகாபிக்சல் மேக்ரோ. இந்த 8+2 செட்டப் ஒரு ப்ரோ ஃபோனில் நாட் தட் கிரேட். அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு 16 மெகாபிக்சல் அதே சேம் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கிடைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஏன் நான் ப்ரோ கேமரா இல்லைன்னு சொல்வேன்னா, நான் ஃபோட்டோஸ் எடுத்தேங்க. இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான், பட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் ஆர் நாட் வெரி குட். த ஃபோட்டோஸ் டோன்ட் லுக் ஆஸ் குட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைங்க. செல்ஃபி கேமரா வச்சு செல்ஃபிஸ் எடுத்தப்போ செல்ஃபிஸ் டெஃபினெட்லி நல்லா லெவலில் பார்க்கறதுக்கு. பிரைமரி கேமரால டீடைல்ஸ் இருந்தாலும் ஒரு மாதிரி வந்து அந்த ஃபேஷியல் டோன்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா கேப்சர் பண்றது இல்லை. அப்புறம் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கூட டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. 8 மெகாபிக்சல் கேமரா தாங்க. அப்புறம் அதாவது அல்ட்ரா வைட் கேமராவும் பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா கலர் சைன்ஸ் கன்சிஸ்டன்சி கூட இல்லை. So it's not that great. அப்புறம் மேக்ரோ கேமரா சொல்லவே வேண்டாம். 2 மெகாபிக்சல் மேக்ரோ கேமரா, இட்ஸ் ஓகே, நாட் த பெஸ்ட். ஆனால் இந்த ஃபோனில் வந்து வீடியோ ரெக்கார்டிங் ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா 4K 60 FPSல ஸ்டெபிலைசேஷன் சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் HDR வீடியோ கூட நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம் 4K 30 FPSல. ஸோ தட்ஸ் வெரி குட். ஸோ இந்த ப்ராசஸரோட பவர் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டு HDR வீடியோ ரெக்கார்டிங்கும் கொடுத்துருக்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ப்ளஸ் நீங்கள் 8K கூட ஷூட் பண்ணலாம். பட் யாரெல்லாம் 8K ஷூட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஐ டெஃபினெட்லி டோன்ட் ஷூட் 8K. 4Kவே நிறைய பேர் ஷூட் பண்ண மாட்டாங்க. ஸோ 8K இஸ் யூஸ்லெஸ்ன்னு தோணுது எனக்கு. அப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து அஃப்கோர்ஸ் ஃப்ரண்ட்லையும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராலையும் உங்களுக்கு 1080p ஆப்ஷன் தான் கிடைக்கும். ஃப்ரண்ட்ல 1080p 60 FPS இருக்கு. அல்ட்ரா வைட்ல 1080p 30 FPS தான். அகைன் வீடியோ ரெக்கார்டிங் quality using ultra wide and selfie வந்து ஓகேன்னு சொல்லலாம். நான் என்ன பண்றேன்னா இந்த போட்டோஸையும் வீடியோஸையும் G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டுறேன். நீங்களே போய் பாருங்க, என்ன நினைச்சீங்கன்னு கண்டிப்பா காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபைனலி பிரைஸுக்கு வருவோம்.
சைனால பேஸ் வேரியன்ட் 128GB வேரியன்ட் வித் UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு 40,000 அப்ராக்சிமேட் 40,000 பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் மேக்ஸிமம் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 16GB 512GB வேரியன்ட் கிடைக்கும். அது அப்ராக்சிமேட் 55,000 rupees. இந்தியாவுக்கு வரும்போது கண்டிப்பா பிரைஸ் அதிகமாக தான் இருக்கும், 40,000க்கு மேலே தான் இருக்கும் பேஸ் வேரியன்ட்டுக்கு. அண்ட் டாப் அண்ட் வேரியன்ட் வந்து 60,000 கூட போக சான்சஸ் இருக்கு. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் சைடில் வச்சுட்டு ஸ்பெக்ஸை பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 2, கிரேட் டிஸ்பிளே, கிரேட் பெர்ஃபார்மன்ஸ், நல்ல சார்ஜிங் ஸ்பீட்ஸ், பேட்டரி லைஃப் கூட நல்லா இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஸ்பெக்ஸுக்கு வந்து இந்த ப்ரைஸ் 40,000 45,000க்கு வந்து இப்போ Snapdragon 8 Gen 2 ஃபோன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. மினிமம் 55,000-60,000 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அது படி பார்த்தீங்கன்னா ரெட்மி வந்து என்ன சொல்லலாம், ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் வச்சிருக்குன்னு சொல்லலாம். அப்போ கூட ஒரு ரெட்மி ஃபோனுக்கு 40,000-45,000 நீங்கள் கொடுப்பீங்களா? எப்படிரா? அப்புறம் இந்த ஃபோன் வந்து வாங்கணுமே சூப்பராக இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீலிங் எனக்கு வரல. மேபி யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்தாலும் வரலாம். பட் ஐ வில் வெயிட் ஃபார் தி இந்தியா வேரியன்ட். ஓகே, நீங்கள் என்ன நினச்சிங்க ரெட்மி K60 Pro பற்றி? உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? கண்டிப்பாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆசம் வீடியோஸ்க்காக டக்குனு டெக் போடுங்க. ட்ராக்கின் டெக் தமிழ்.